வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா? ஹோம்ஒர்க் முடிச்சவங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம நியூ சாப்டர் பார்க்க போறோம். சாப்டர் 9 large circles SW and SS or SZ. இதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கிள் S and Z பார்த்தோம். அதுல நம்ம எப்படி Sக்கு இன்னொரு விதமா ஸ்மால் சர்க்கிள் யூஸ் பண்ணுமோ, இதுல எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா லார்ஜ் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். அது ஸ்மால் சர்க்கிள், இது லார்ஜ் சர்க்கிள். இப்போ லார்ஜ் சர்க்கிள் எந்த இடத்துல யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க பாருங்க SW. இந்த SW இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா ஸ்வா. இதனுடைய சவுண்ட் என்ன அப்படின்னா ஸ்வா. இது இருக்கு இல்லையா, இது சஸ். எஸ்எஸ்ங்கிறது சஸ்ன்னு படிப்போம், இதுவும் சஸ் அப்படின்னா படிப்போம். இப்ப பாருங்க சீட். இப்ப சீட்னு சொல்லும்போது அதாவது ஒரு வேர்டுக்கு இனிஷியலா தான் நம்ம இதை எழுதுவோம். சீட்னு சொல்லும்போது எஸ் சவுண்ட் கேக்குது நமக்கு. இப்ப எஸ் சவுண்ட் கேட்கறதுனால நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்க. இத சீட் ஸ்மால் எஸ் போட்டு டி போடணும். ஸ்மால் எஸ் போட்டு டி போடுறோம். இ சவுண்ட் இங்க வைக்கணும். சீட் ஸ்மால் சர்க்கிள் தான் நம்ம யூஸ் பண்றோம். இ சவுண்ட் இங்க வைக்கிறோம். அடுத்தது பாருங்க SWEET. இதை எப்படி நம்ம படிக்கிறோம்? ஸ்வீட்னு படிக்கிறோம். இந்த சவுண்ட் ஸ்வா சவுண்ட், அதாவது SW ஸ்வா. இப்ப ஸ்வீட் இப்படி வந்துச்சுன்னா, இனிஷியலி SW ஸ்வா சவுண்ட்ல வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா லார்ஜ் சர்க்கிள்ல எழுதணும். ஸ்வீட் இ சவுண்ட். இங்க பாருங்க, அப்ப டிஃபரண்ட் தெரியுதா? இது எஸ் சவுண்ட், இது ஸ்வா சவுண்ட். இன்னொரு தடவை எழுதி காமிக்கிறேன் பாருங்க. ஸ்வீட் இ சவுண்ட். அடுத்தது பாருங்க சம். எஸ் எம் ஆ சவுண்ட். ஸ்மால் சர்க்கிள் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சம். இது பாருங்க ஸ்வம். இது எப்படி படிக்கணும்? ஸ்வம். அப்ப ஸ்வா சவுண்ட். அப்போ லார்ஜ் சர்க்கிள் யூஸ் பண்ணணும். ஸ்வம். அடுத்தது பாருங்க சிங். எஸ் இங் சவுண்ட், சிங். இங்க பாருங்க ஸ்மால் சர்க்கிள் யூஸ் பண்ணிருக்கேன். இது பாருங்க ஸ்விங் ஸ்வா சவுண்ட், லார்ஜ் சர்க்கிள் யூஸ் பண்றேன். ஸ்விங் லார்ஜ் சர்க்கிள், இந்த இடத்துல புள்ளி வைக்கணும். இது ஸ்விங். அடுத்தது பாருங்க இது வேற மாதிரி. பாஸ் பாசஸ். இது எப்படின்னா மீடியலாவும் ஃபைனலாவும் நமக்கு அந்த சவுண்ட் கேட்கும்போது எப்படி எழுதணும்னு பாருங்க. பாசஸ் இது ரொம்ப சிம்பிள் தான். ப்ளூரல் சிங்குலர் ப்ளூரல் இருக்கு இல்லையா, அந்த சஸ் எஸ்இஎஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த சஸ் சவுண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய லார்ஜ் சர்க்கிள்ஸ். இது நம்ம எந்த யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மீடியலாகவும் ஃபைனலாகவும் யூஸ் பண்ணுவோம். பாஸ் பி எஸ் ஆ சவுண்ட், பாஸ் ஸ்மால் சர்க்கிள் யூஸ் பண்ணிருக்கோம். இதுவே பாசஸ் சஸ் சவுண்ட் வருது இல்லையா, அப்போ ப்ளூரல் இல்லையா, அப்போ நாம எப்படி யூஸ் பண்ணணும் பாருங்க. பாசஸ் லார்ஜ் சர்க்கிள் யூஸ் பண்ணணும். ஆ சவுண்ட் பாசஸ். நான் சைடுல எழுதிருக்கேன் இந்த சவுண்ட், இது சஸ் சவுண்ட். அடுத்தது பாருங்க லேஸ். எல் எஸ் ஸ்மால் சர்க்கிள், இது ஏ சவுண்ட் லேஸ். லேசஸ் ப்ளூரல் ஃபார்ம் வருது, சஸ் சவுண்ட் வருது. லேசஸ் ஏ சவுண்ட், லார்ஜ் சர்க்கிள் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்தது பாருங்க நோஸ். எஸ் சவுண்ட் ஓ சவுண்ட், நோஸ். அடுத்தது பாருங்க நோசஸ் ப்ளூரல், லார்ஜ் சர்க்கிள் நோசஸ். ஓகே. அடுத்தது பாருங்க ரேஸ். ஆர் எஸ் ஏ சவுண்ட் ரேஸ். அதுக்கப்புறம் பாருங்க ரேசஸ் லார்ஜ் சர்க்கிள் ரேசஸ். அடுத்தது பாருங்க நெசசிட்டி. என் எஸ் டி. இங்க பாருங்க நெசசிட்டி நெசசிட்டி இப்படி எழுதணும். அடுத்தது காசஸ். இங்க பாருங்க கே சவுண்ட்
causes ஆ சவுண்ட் இல்லையா, இப்போ causes. இங்க பாருங்க possessive p s v o சவுண்ட் possessive. அடுத்தது பாருங்க sway. இந்த ரெண்டு வேர்டுக்கு நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்க. w வந்து நம்ம எப்படி எழுதுவோம், ஸ்டோக்கு இப்படி எழுதுவோம் இல்லையா, இதுதான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இஸ் சவுண்ட் sway, a சவுண்ட் இப்படி எழுதணும் sway. அடுத்தது பாருங்க swaysive, swaysive, sway a சவுண்ட் swaysive. w வந்து இப்படி எழுதுவோம் இல்லையா, இந்த w வந்து நம்ம இந்த ரெண்டு இடத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். swaysive, sway. நான் எப்படி எழுதியிருக்கேன்னு ஒரு தடவை பாருங்க. அடுத்தது பாருங்க, இப்போ எஸ் சவுண்ட் வந்து நம்ம வந்து லார்ஜ் சர்க்கிள் மூலமா நம்ம பண்ணோம். சஸ், ஸ்வா சவுண்ட் இது எல்லாமே. இதுக்கப்புறம் பாருங்க வவல்ஸ் இ சவுண்ட், ஆ சவுண்ட், ஐ சவுண்ட் எக்ஸெட்ரா பிட்வீன்ல வரும்போது அதனுடைய வவல் சவுண்டை வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சஸ் சர்க்கிளோடைய நடுவில் வைக்கணும். இப்போ பாருங்க பேஸ், பேஸ் எப்படி எழுதுறோம் பாருங்க, பிஎஸ் ஏ சவுண்டு பேஸ், ஸ்மால் சர்க்கிள் தான். அடுத்தது பாருங்க இது நார்மல். அடுத்தது பேசஸ், பி லார்ஜ் சர்க்கிள் ஏ சவுண்டு, சஸ் சவுண்ட் ப்ளூரல் இல்லையா, பேசஸ். இங்க பாருங்க பேசிஸ். அப்போ இங்க பாருங்க இந்த எஸ் இந்த எஸ்க்கு நடுவுல இந்த இ சவுண்ட் வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா வவல் சவுண்ட் பேசிஸ். அப்போ இங்க எப்படி எழுதணும் பாருங்க, பேசிஸ். அந்த இ சவுண்ட் நம்ம எங்க வைக்கணும் அந்த வவல்னா இந்த லார்ஜ் சர்க்கிளோடைய நடுவுல வைக்கணும். பேசிஸ். இன்சிஸ்ட், இன்சிஸ்ட் எப்படி எழுதுற பாருங்க, என் எஸ் டி இ சவுண்டு. இங்க பாருங்க எஸ் இங்க இருக்கு, இங்க ஒரு எஸ் இருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் வர இந்த இன்சிஸ்ட் ஈங்கிற வவல் சவுண்டை நம்ம எங்க வைக்கிறோம்னு பாருங்க, இதுக்கு நடுவில் இந்த லார்ஜ் எஸ்க்கு நடுவில் வைக்கணும். இன்சிஸ்ட். அடுத்தது எக்ஸாஸ்ட். இங்க பாருங்க எக்ஸாஸ்ட் ஏ சவுண்டு, ஆ சவுண்டு எக்ஸாஸ்ட். அடுத்தது பாருங்க எக்ஸிஸ்ட், எக்ஸிஸ்ட் ஏ சவுண்டு, இ சவுண்டு எக்ஸிஸ்ட். அடுத்தது எக்ஸசைஸ். இங்க பாருங்க எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் ஏ சவுண்டு, எக்ஸ் ஐ சவுண்ட் வருது இல்லையா, இந்த ஐ சவுண்டை இந்த லார்ஜ் சர்க்கிளுக்கு உள்ளார எழுதணும். எக்ஸசைஸ். அடுத்தது எக்ஸசைசஸ், எக்ஸசைசஸ் இன்னொரு எஸ் சவுண்ட் வருது இல்லையா, அதை இது கூட ஜாயின் பண்ணிடணும். எக்ஸசைஸ். இங்க பாருங்க ஏ சவுண்டு, ஏ சவுண்டு, ஐ சவுண்டு எக்ஸசைசஸ். அடுத்தது எக்ஸசைசிங், எக்ஸசைசிங் இங் சவுண்டு, இது எங்க வைங்க, எக்ஸசைசிங், எக்ஸசைசிங். அடுத்தது பாருங்க எக்ஸசைஸ்ட், எக்ஸசைஸ்ட் இந்த லார்ஜ் சர்க்கிள் பெருசா போடுங்க. எக்ஸசைஸ்ட் ஏ சவுண்டு, ஏ சவுண்டு, ஐ சவுண்டு எக்ஸசைஸ்ட். டி வந்து டார்க்கா எழுதணும். அடுத்தது மிஸ்ஸ்பெல். இங்க பாருங்க இந்த மாதிரி கான்சிக்வெண்டா பக்கத்து பக்கத்துல எஸ் வந்துச்சு அப்படினாலும் நம்ம லார்ஜ் சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். மிஸ்ஸ்பெல்.
இங்க பாருங்க இது லார்ஜ் சர்க்கிள். மிஸ் ஸ்பெல். இந்த சர்க்கிளை கொஞ்சம் பெருசா போடுங்க. மிஸ் ஸ்பெல். ஓகே, அடுத்தது பாருங்க, ப்ளூரல்ஸ்ல வரும்போதும் பொசசிவ் கேஸ்னு ஒன்று இருக்கு. அதுல வரும்போதும் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றோம்னு பாருங்க. இப்போ லூசி ஒரு வேர்டு இருக்கு, எல் எஸ், லூசி, ஊ சவுண்டு ஈ சவுண்டு, லூசி இப்படி எழுதணும். லூசிஸ் இங்க பாருங்க, அபாஸ்ட்ரோஃபி எஸ், லூசிஸ் இங்க பாருங்க, லூசிஸ், லூசிஸ் இப்படி நம்ம எழுதணும். அடுத்தது பாலிசி இங்க பாருங்க, பா லி சி, ஆ சவுண்டு, பாலிசி. அடுத்தது பாலிசிஸ், பா லி சீஸ், ஆ சவுண்டு, இங்க பாலிசிஸ், பா லி சி இஸ், பாலிசிஸ். அடுத்தது பாருங்க, ஜெலசி, ஜே ல சி, ஏ சவுண்டு, ஜல சி, ஜெலசி. அடுத்தது பாருங்க, ஜெலசிஸ். இங்க பாலிசிஸ்ங்கிறது ப்ளூரல், ஜெலசிஸ்ங்கிறது ப்ளூரல். இதுக்கு முன்னாடியே நான் ப்ளூரல் சொன்னேன், அது வந்து சஸ் சவுண்டு, எஸ் எஸ்ன்னு வர சஸ் சவுண்டு. ஆனா இதுல அந்த சவுண்ட் வராது. பாலிசிஸ், ஜெலசிஸ் இந்த சவுண்ட் வரும், சீஸ் சீஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால ரெண்டுத்துக்கும் போட்டு வந்து குழப்பிக்க கூடாது. ஜெலசிஸ் பாருங்க, ஜே ல சி இஸ், ஜெலசிஸ், ஜெலசிஸ். அடுத்தது பாருங்க, ஒரு சில வேர்ட்ஸ், few வேர்ட்ஸ் வந்து கடைசியில வந்து எஸ் எஸ்ன்னு முடியும். அந்த மாதிரி முடியும் போது நம்ம வந்து வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சர்க்கிள் எஸ்ஸும் யூஸ் பண்ணுவோம், ஸ்டோக் எஸ்ஸும் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, possesses, பி எஸ் எஸ், ஓ சவுண்டு, possesses, possesses. அடுத்தது பாருங்க, passes, passes, ஆ சவுண்டு, லார்ஜ் சர்க்கிள். அக்சஸ் பாருங்க, கே எஸ் எஸ், ஆ சவுண்டு, ஏ சவுண்டு, அக்சஸ். அடுத்தது ஆக்சிஸ், கே சவுண்டு, ஆ சவுண்டு, ஆக்சிஸ், ஆக்சிஸ். ரேசஸ், ஆர் எஸ் எஸ், ஏ சவுண்டு, இங்கே ஏ சவுண்டு, ரேசஸ். இங்கே டபுள் எஸ் வருது, அதனால நம்ம வந்து ஸ்டோக் யூஸ் பண்றோம் அண்ட் சர்க்கிளும் யூஸ் பண்றோம். அடுத்தது ரேசஸ், ரேசஸ், ஏ சவுண்டு. அடுத்தது பாருங்க, லார்ஜ் சர்க்கிள்ஸ் இன் ஃப்ரேசியோகிராஃபி. ஃப்ரேசியோகிராஃபி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து எப்படி இதுல யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஃப்ரேசியோகிராஃபில ஃபர்ஸ்ட் SW சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து ஸ்வான் சொன்னோம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி இதுக்குள்ள யூஸ் பண்றோம்ன்றது பாருங்க. as we இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. இப்போ பாருங்க, as we have, லார்ஜ் சர்க்கிள் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது ஸ்வா சவுண்டுக்கு லார்ஜ் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம். as we-க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். as we have. ஃப்ரேசியோகிராஃபி, ஃப்ரேஸ் பாருங்க, as we have. அடுத்தது as we can, இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது as well as, as well as. இது லார்ஜ் சர்க்கிள், இது ஸ்மால் சர்க்கிள். அடுத்தது பாருங்க, in this city, n this city, in this city. இப்போ in this city அதுக்கு வந்து நம்ம வந்து லார்ஜ் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எஸ் எஸ்ங்கிற சவுண்ட் வந்து தொடர்ந்து வந்திருக்கு. in this, this city, this cities, இஸ் சவுண்ட் வருது இல்லையா, அப்போ வந்து நம்ம லார்ஜ் சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். in this city.
அடுத்தது this is sound is this is. அப்போ phrases பாருங்க எப்படி யூஸ் பண்றோம்னே இப்படி யூஸ் பண்ணிக்கணும். this is. அடுத்தது as is are. அதாவது as is னு வந்தாலும் அப்படி இல்லனா as has னு வந்தாலும் நீங்க எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினா above the lineல ஒரு circle யூஸ் பண்ணனும். as is இது வந்துச்சுனா as is or as has. அடுத்து பாருங்க is as or in his இப்படி வந்துச்சுனா on the lineல ஒரு circle இப்படி நாம யூஸ் பண்ணனும். இது வந்து phrases, large circles in phraseography. எல்லாரும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க எப்படி எழுதிருக்கேன்னு. இது எல்லாத்தையும் வந்து நீங்க 5 லைன்ஸ் வந்து எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஹோம்வொர்க் டெய்லி பண்ணுங்க. Thank you.